ஆஸ்திரேலியால 63 வயசான ட்ரேசி ஸ்கேட்ஸ்னு ஒருத்தர் பாவம் ஆன்லைன் காதல் மோசடியில சிக்கிட்டாங்க. அவரோட தனிமையை பயன்படுத்தி சார்லாட் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் எப்படி ஏமாத்துனாங்கன்னு கொஞ்சம் பாப்போம். சரி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, இந்த மோசடி செய்யறவங்களோட தந்திரம் பாருங்க. சார்லாட் என்ன பண்ணாங்கன்னா, தானும் ரொம்ப தனிமையில இருக்கிறதா சொல்லி ட்ரேசியோட இரக்கத்தை தூண்டிட்டாங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு வாக்கு வர கொடுத்திருக்காங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு வரேன்னு சொல்லும் போதெல்லாம் என்னென்னவோ பொய். என்ன தாக்கிட்டாங்க, பேக்ல ஹெரோயின் வச்சுட்டாங்க, ஏன் கோமாவுல இருக்கேன்னு இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி பணம் கேட்டிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், உணர்ச்சிகளுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பாருங்க. ட்ரேசி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் அனுப்ப ஆரம்பிச்சாரு. $500, அப்புறம் $3000, $4000ன்னு. கடைசியில அவரோட பென்ஷன்ல 80% போயிடுச்சு. அட காரை வித்தாரு, ரொம்ப பிடிச்ச கிட்டார்கள் எல்லாம் அடகு வச்சாரு. இது மோசடின்னு ஓரளவு தெரிஞ்ச பிறகும் கூட அவரால நிறுத்த முடியல. அவரே சொல்றாரு, அவங்க நம்ம மனசுக்குள்ள ஆழமா போயிட்டு சரியா யோசிக்கிற திறனையே இல்லாம ஆக்கிடுறாங்கன்னு. கடைசியா மூணாவது பாயிண்ட், சரிபார்க்கறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. சார்லோட் அனுப்பின போட்டோவெல்லாம் ஒரு கொலம்பியா மாடலோடதுன்னு ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்ல ட்ரேசிக்கே தெரிஞ்சிருச்சு. ஆனா அப்பவும் பணம் அனுப்புறத நிறுத்தல பாருங்க. இதோட விளைவு ரொம்ப மோசம். இப்போ அவர் வீடு இல்லாம கஷ்டப்படுறாரு, பொண்ணோட உறவும் போச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? ஆன்லைன்ல பழகுறப்போ உணர்ச்சி வசப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்லைன் உறவுகள்ல உங்க உணர்ச்சிகளையும் பணத்தையும் காப்பாத்திக்கணும்னா முழுசா நம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு சரி பாருங்க.